முதலமைச்சர் விஜய் கவனத்திற்கு ஹிந்தி திணிப்புன்னு ஒரு விஷயம் சொல்லி மக்களை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி இத்தனை ஒரு 30 வருஷமாக மக்களை ஏமாத்திருக்காங்க. ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்கிறேன். நான் பாம்பேயில் ஒரு 1.5 வருஷம் இருந்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக இருக்கும்போது நான் என்ன அங்கே ரொம்ப கூனி குறுகி போனேன் அப்படின்னா, என்னால் அங்கே மொழி பேச முடியாமல் தவிச்சேன். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மொழிகள் நம்ம படிக்க வேண்டிய உரிமை வந்து நமக்கு இருக்குது. உரிமை இருக்குது, கட்டாயம் இருக்குது, தவறு கிடையாது. இது எந்த இடத்துல நான் சொல்கிறேன்னு கேட்டால், இது ஒரு அரசியலாக மட்டுமே வச்சுக்கிட்டு எல்லாரும் செய்கிறாங்கன்னும் போது அது அப்படி சொல்லாமல் அவங்களுடைய பகுத்தறிவில் ஒரு விஷயத்தை புரிய வைங்க. நாம் 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கோம். 140 கோடி பேர் உள்ள கண்ட்ரியில் தெலுங்கு கற்றுக்குங்க, ஹிந்தி கற்றுக்குங்கன்னு ஒரு முதலமைச்சர் சொல்லணும். ஏன்னா நம்ம ஸ்டேட்டை தாண்டி நம்ம இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் பயணம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி நம்ம வளரணும்னு நம்ம நினைக்கும் போது அந்த இடத்துல அந்த ஹிந்தி வந்து தேவைப்படும், தெலுங்கு தேவைப்படும், மலையாளம் தேவைப்படும். இந்த பகுத்தறிவான ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் யார்கிட்ட இருக்குன்னா ஒரு முதலமைச்சர்கிட்ட இருக்குது. ஹிந்தி தெரியாது போடான்னு கூடிய வார்த்தை வந்து அவசெயலான ஒரு விஷயம். ஹிந்தியும் தெரியும், ஆனால் நாங்கள் தமிழில் பேசுவோம். ஹிந்தி மாலுமே அப்படின்னு நீங்கள் பேசும்பொழுது எனக்கு தெரியும்டான்னு கூடிய இடம் வரும். மக்களுடைய புரிதலை உச்சகட்டமாக புரிய வைக்க வேண்டியது ஒரு மன்னனுடைய கடமை. நீ இதை மட்டும் படித்தே ஆகணும்னு சொல்லி யாரும் சவுக்கு அடியோ சாட்டடியோ கொடுத்தது கிடையாது. இதை புரிஞ்சுக்கூடிய சக்தி வந்து முதல்ல முதலமைச்சருக்கு இருக்கணும். அப்புறமா என்ன பண்ணணும், எம்எல்ஏஸ்க்கு இருக்கணும். அவங்க சொல்லணும், நீங்கள் இந்த ஸ்டேட்டை தாண்டி எத்தனை பேர் பயணம் பண்ணியிருக்கீங்க, தமிழ்நாடு தாண்டி எத்தனை ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. திருப்பதி போகும்போது நமக்கு தெரியும் தெலுங்கு எவ்வளோ முக்கியம்னு. தண்ணி உண்டா, தண்ணி லேதா, தெலுசா, இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து நம்ம அங்கே போகும்போது தடுமாறுவோம். போயிட்டு வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மொழியுடைய தன்மை என்ன. அதை தெரிஞ்சுக்காமல் போயிட்டோமே. மொழியை கற்றுக்கணும்னு நினைக்கிறது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஒரு சின்ன ஒரு செயல். அது அவன் ஸ்கூல்லேருந்து படிக்கிறதுக்குள்ளேயே, அவன் 12ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்குள்ளேயே அவனை ஃபீட் பண்ணிட்டோன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன மொழிகளையும் தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, ஒரு 4 பேசிக் மொழிகள் இருக்குது. இந்த பேசிக்கை கற்றுக்குங்க. ஒரு பாடத்திட்டங்களை கொஞ்சம் கொண்டு வந்து நிப்பாட்டும் போது அவன் எந்த இடத்துலையும் சிக்கல் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஒரு அம்பானி ஆகணும்னா, இந்தியா முழுக்க ஆளணும்னா நமக்கு மொழி எல்லா மொழிகளும் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் மேண்டட்ரின்றது உலகம் முழுக்க உள்ளது. சைனாவுக்கு போனால் இங்கிலீஷ் தெரியாதுன்னுவாங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேணும்னா, மொழியோடைய முக்கியம் என்னன்றதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் யார்கிட்ட இருக்குன்னா முதலமைச்சர்கிட்ட இருக்குது, பிரைம் மினிஸ்டர்கிட்ட இருக்குது. பிரைம் மினிஸ்டருக்கு தமிழ் தெரியணும். தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. நான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். தமிழ் தூய்மையான மொழி, தொன்மையான மொழி நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் மலையாளம் கற்றுக்கிட்டு இருக்கேன். இது காழ்ப்புணர்ச்சியோ வேண்டா விரோதமோ அப்படியே கிடையவே கிடையாது. இதை வச்சு மட்டுமே அரசியல் பண்ணி, இதை வச்சு மட்டுமே ஓட் பேங்க் பண்ணி நாசம் பண்ணவங்க எவ்வளோ பேர். இங்கே இருக்க எத்தனை எம்பிஸ்க்கு ஹிந்தி தெரியும், எத்தனை எம்எல்ஏக்கு ஹிந்தி தெரியும், கமலஹாசனுக்கு ஹிந்தி தெரியும். இங்கே ஹிந்தி தெரியாதவங்க யாராக இருக்காங்களா? இன்னொரு விஷயம் கேட்டுங்க, இந்த ஸ்டேட்டை தாண்டி நம்ம போயிட்டாலே நமக்கு அந்த மொழி தேவைப்படும். உண்மை தானே? இல்லை நான் என் ஊரில் மட்டும்தான் நிற்பேன். எல்லா கண்ட்ரியும் போகணும் இல்லையா? 180 கண்ட்ரி ஒரு மனுஷன் போகணுமா இல்லையா? உண்மையே பொய்யா? நான் என் ஊரில் மட்டுமே வாழ்ந்து போனேன். ஃப்யூச்சர் மாறிடுச்சு. எல்லா கண்ட்ரியும் சேர்த்து ஒரே ஆப்புக்குள்ளே வந்துருச்சு. ஆன்லைன் ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டான். அமேசான் 140 கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த உண்மைகள் தெரிஞ்ச ஒருத்தவனுக்கு மொழி வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிறாங்க. எல்லா நடிகர்களுக்கும் இந்தியோ அந்தந்த படங்களை போய் நடிக்கும் போது அவங்க கற்றுக்குறாங்க. அங்கே போய் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. விஜய் சேதுபதி ஹிந்தியில் பேசுகிறாப்புல, சந்தோஷமான விஷயம். ஹிந்தி தெரியாதுன்னு சொன்ன ஒவ்வொருத்தவனுமே உள்ளுக்குள்ளே ஹிந்தியை வச்சுக்கிட்டோ இல்லை இங்கிலீஷ் நாலேஜை வச்சுக்கிட்டோ கூட ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சுக்கிட்டோ தான் ஒவ்வொரு விஐபியாக மாறி ஒவ்வொரு ஸ்டேட்டில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. வணிகமாக பார்க்கும்போது உன்னுடைய வணிகம் நீ அடுத்த ஸ்டேட்டுக்கு எப்படி எடுத்து போகும்போது எப்படி எடுத்துகிட்டு போவேன்? இது எப்படி தவறுதலாக மாறும்? கட்டாயம்ன்ற ஒரு வார்த்தை இல்லாமல் அவசியம், இது அவசியம்ன்ற ஒரு சொல்ல கொண்டு வந்து நிப்பாட்டுவோம். ஹிந்தி மட்டும் கிடையாதுங்க, எத்தனையோ மொழிகள் கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி இருக்க குழந்தைங்களாம் ஜப்பான் கற்றுக்கிறாங்க, ஜாப்பனீஸ் கற்றுக்கிறாங்க. அவங்களுடைய பிரெயினோட சென்சேஷன்லாம் அந்த விஷயத்தை ஃபீட் பண்ணாமல் தடுத்து நிப்பாட்ட வேண்டாம். இவன் பிஜேபிக்காரன், இவன் அதிமுககாரன், இதெல்லாம் கிடையாது. அவன் மனுஷன், அவன் ஒரு இந்தியன், அவன் ஒரு சிட்டிசன். அவன் நல்லா வரணும், அவன் ஒரு பில்லியனராக மாறணும். எந்த சிஎம் வாயிலேருந்து ஒருத்தன் பில்லியனராக வரணும்னு சொல்லியிருக்காங்க? ஓப்பனாக சொல்லுங்க. என் மக்கள் ஒவ்வொருத்தனும் பில்லியனராக மாறணும். அவனுடைய வாழ்க்கையை வந்து கனவு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன், அந்த வாழ்க்கையை நான் எல்லாருக்கும் கொடுப்பேன்னு எத்தனை சிஎம் சொல்லியிருக்காங்க? சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள். உலகத்தில் இத்தனை பில்லியனர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். எத்தனை பில்லியனர்ஸோட வார்த்தைகள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க? அப்போ அதை பற்றி சொன்னானே அவனுக்கு அடுத்த செகண்ட் ஜெர்க் ஆகிடும்ல. ஆமாம் இல்லையா? நம்ம ஏன் அப்படி ஆகாமல் போயிட்டோம்னு இடம் வரும் இல்லையா? நாம் என்ன சொல்லித்தரோமோ நம்மளுடைய மக்கள் அதை பயன்படுத்துவாங்க. ஓப்பனாக சொல்கிறேன். நம்ம தவிக்கும் போது தத்தளிக்கும் போது மட்டுமே தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்த முன்னாடி இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணி கொண்டு வரும்போது நல்லாயிருக்கும். சென்ட்ரலைஸ்டாக எல்லாத்தையும் அழகாக கொண்டு வருவோம்.
கொஞ்ச நாள்ல விஜய் வந்து பிரைம் மினிஸ்டர் கூட ஆக முடியும். ஏன்னா, அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையான ஒரு ஆயுதமா மாறியிருக்காப்புல. எம்ஜிஆருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஜெயலலிதாவுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. விஜய் ஒரு 20 வருஷம், 30 வருஷம் அரசியல்ல நின்னு இங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா, இதே இடத்துல நீங்க பிராண்டடா நிக்கிறீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆவுங்க. மொழி பிரச்சனையே கிடையாதுங்க. என்ன தெரியுமா? விஜய் எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும்? இவனா முட்டாளா பேசுறவன். விஜய் ஹிந்தி கத்துக்கிட்டோம். விஜயுடைய நல்ல குணமும், மக்கள நல்லா வாழ வைக்கணும் கூடிய எண்ணமும் மனுஷன மாத்தி காட்டும். எந்த அமைச்சருங்க ஓப்பனா உண்மைய பேசியிருக்காங்க? எந்த வீடியோ கால்ல யார்ட்டங்க பேசியிருக்காங்க? ஓப்பனா பேச வச்சு ஒரு லைவ் பிரஸ் மீட்ல வச்சு யாரா பேசியிருக்காங்களா? எத்தனையோ ஒரு அறப்போர் இயக்கம்னு வந்து கேட்டாங்க. எம்எல்ஏஸ் எல்லாரையும் உட்கார வைங்க. ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் எம்எல்ஏ, காஃபி வித் எம்எல்ஏ வாங்கன்னாங்க. எந்த எம்எல்ஏ வந்தாங்க? ஓப்பனா சொல்லுங்க. இங்க எதுவுமே நடந்ததே கிடையாதா? எல்லாருமே கேட்பாங்க. கேட்க வரவன மதிக்காம, அசிங்கப்படுத்தி, அலட்சியப்படுத்தின உடனே என்ன ஆயிடுதுன்னா, நான் கேட்டா என்ன நடந்துற போகுது? நான் இன்னைக்கு பேசுறதுக்கு காரணம், ஒரு 10 நிமிஷம் நம்ம பேசும்போது, இன்னைக்கு மக்கள் கேட்கிற மனநிலையில இருக்காங்கன்னும் போது, 10 நிமிஷம் நான் பேசுற ஒரு விஷயம் உங்களுடைய மனசுல போய் சேரும். உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கையோட உச்சகட்டமான ஒரு வாழ்க்கை வேணுங்க. ஆஸ்திரேலியா போ சொல்லுங்க, சுவிட்சர்லாந்து போ சொல்லுங்க. எத்தனையோ கண்ட்ரிஸ் இருக்கு. நான் ஒரு 5, 6 கண்ட்ரி போயிட்டு வந்தேன். நான் பார்த்ததுல சொல்றேன். வெட்கப்படுவேன். பேச முடியாம தத்தளிப்பேன். இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, பட்டர் இங்கிலீஷ்ல பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பட் அடிக்கிறானுங்க. ஒரு மாசம் ரூ. 1,00,00,000 சம்பளம் வாங்கக்கூடிய எத்தனையோ சாதாரண ஐபிஎம்ல படிச்சவங்க, எம்பிபிஎஸ் எம்பிஏக்கு மேல படிச்சவங்க ரூ. 1,00,00,000 சம்பாதிக்கிறாங்க. ரூ. 1,00,00,000 ஒரு மனிதனுடைய வாழ்நாள் கனவு. பில்லியனர்ன்ற வார்த்தையோ, ட்ரில்லியனர்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எலான் மஸ்க். ஏங்க ஒரு விஷயம் கேட்டுக்கங்க. ஒரு உண்மையை நாம சொல்லும்போது, அந்த உண்மையில பகடு இருக்கா? இவன் எதுக்காக பேசுறான்? ஆதாயப்பட்டு பேசுறானா? வோட் பேங்காக பேசுறானா? ஆதாய சூழ்ச்சியோட பேசுறானா? இந்த விஷயங்களை நீங்க அறிஞ்சு பார்க்கும்போது, வளர்ச்சின்னு ஒரு வார்த்தை மட்டும்தான் ஒரு தலைவன்ட்ட இருந்து வேணும். வளர்ச்சின்னு ஒருத்தன் கொண்டு வந்து நிப்பாட்டுறான்னா சந்தோஷம். அதே மாதிரி இன்னொரு உண்மையை கேட்கிறேன். ஓப்பனா கேட்கிறேன். அது எப்படிடா ஒரு ஸ்டேட்ல ஒரு பொண்ணு நியூடா ஓட விடுறீங்க? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பெண்களை கற்பழிக்கிறீங்க. அத்தனை சீஃப் மினிஸ்டரும் 28 ஸ்டேட்ல கூடிய சீஃப் மினிஸ்டரும் வாயை மூடிட்டு ஏன் கம்முன்னு இருக்கீங்க? உங்களால ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாதா? மனுஷங்க தானே நீங்க எல்லாருமே. சொல்லுங்க. அப்ப கொடுத்தா எல்லாரும் இங்க பயந்துருவாங்கல்ல. நீங்க எல்லாருமே வாயை மூடிக்கிட்டு இருக்கும்போது நடந்துட்டே தானே இருக்கும். எப்படி அது? உணர்ச்சி வசப்பட வேண்டிய இடத்துல உணர்ச்சி வசப்படணும். உண்மையை பேச வேண்டிய இடத்துல உண்மையை பேசணும். வளர்ச்சியை பற்றி மட்டுமே இந்தியா இந்த 70 வருஷம் யோசிச்சிருந்தா நம்பர் 1 கண்ட்ரியா மாறி இருக்கும். சும்மா ஏமாற்றக்கூடாது. வெறும் ஓட் பேங்க் அரசியல் பண்ணக்கூடாது. அசிங்கமா இல்லை? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஹிந்தி மட்டும் கிடையாது, எல்லா மொழிகளும் படிங்கன்னு சொல்லி ஒரு ஓப்பன் டாக் கொடுக்க சொல்லுங்க. பண்ண சொல்லுங்க. அவசியம். கட்டாயம்ன்ற வார்த்தை கிடையாது. அவசியம். அடுத்த ஸ்டேட்டை தாண்டிட்டா நமக்கு அடுத்த மொழி தேவைப்படுது. அப்போ அவன் ஜெயிக்கவே வேண்டாமா? ஒரு கடலை மிட்டாய் கம்பெனிக்காரன் பாம்பேல போய் ஒரு கடலை மிட்டாய் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாதா? அவனோட கம்பெனி சப்ளை பண்ணக்கூடாதா? இங்கேருந்து சப்ளை பண்ணானா அவன் என்ன மொழியில் பேசுவான்? ஜெயிச்ச ஒருத்தவனுக்கு தானே தெரியும் எல்லாமே. ஜெயிச்ச ஒருத்தவனுடைய உள்ளுக்குள்ள இருக்க வழிகள் தானே தெரியும். அங்கே எவ்வளவுக்கு எவ்வளோ மொழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க சொல்லுங்க. நன்றி.